Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆப் இஸ் யூஸ்டு டு ரிப்போர்ட் எலெக்ஷன் irregularities அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த செயலி மூலம் தேர்தல் விதிமீறல்கள் குறித்த புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா C-Vigil அப்படிங்கிற ஆப். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கியிருப்பாங்க. 2018 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு முக்கியம். யார் உருவாக்குறாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் உருவாக்கியிருப்பாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லுவோம், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறவங்களை அந்த வேட்பாளர்களை நம்ம ஃபோன்லேயோ ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து நம்ம அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணோம்னா அதற்கேற்ற நடவடிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த C-Vigil ஆப் அப்படிங்கிறது. அடுத்தது, The number of national parties in India are அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் தேசிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சொல்கிறோம், இந்தியன் காங்கிரஸ் சொல்கிறோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்கிறோம், ஆம் ஆத்மி கட்சியை சொல்கிறோம், நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது அவங்கள சொல்கிறோம், கடைசியாக பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு கட்சியை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 கட்சிகள் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 6 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, Who is the president of Indonesia, the world's third largest democracy அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் 3வது பெரிய ஜனநாயக நாடான இந்தோனேஷியாவின் அதிபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று இந்த அறிவிப்பு வந்திருக்கும், பிரபாவோ சுபியாண்டோ அப்படிங்கிறது தான் அதிபராக போகிறார் அப்படின்னா அந்த நாட்டோட தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, What is the operation launched to evacuate Indians from Haiti அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹைத்தி அப்படிங்கிற நாடு கரீபியன் தீவுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ ஹைத்தியில் இருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஹைத்தியிலிருந்து அவங்கள எங்கே கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரல, அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடான டொமினிக்கன் ரிபப்ளிக், டொமினிக்கன் குடியரசு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகேவா? ஸோ இந்த டொமினிக்கன் ரிபப்ளிக் தான் கூட்டிட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பெயர்களை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் கங்கா, ரஷ்யா யுக்ரைன் போகிறப்போ இந்த ஒரு ஆப்ரேஷனை வந்து இந்தியா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ இது ரஷ்யா யுக்ரைன் அப்போ. அடுத்தது ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் போகிறப்போ எடுத்துகிட்டு வந்தது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடானில் ஒரு உள்நாட்டு கலவரம் வந்திருக்கும் அப்போ இந்தியர்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஆப்ரேஷன் தான். ஓகேவா? ஆப்கானிஸ்தான்ல தாலிபானோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கூட்டிட்டு வர்றதுக்காக போடப்பட்ட ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவி சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சமீபத்தில் இந்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட அந்த ஒரு நடவடிக்கைகள், ஆப்ரேஷன்ஸ், மிஷன்ஸாக இருக்கணும். சரியா? ஸோ லாஸ்ட்டாக தீம் ஆஃப் த வேர்ல்டு வாட்டர் டே 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பீஸ் மார்ச் 22 நம்ம உலக தண்ணீர் தினமாக கொண்டாடிட்டோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.